நீங்கள் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டா உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் அப்படிங்கிறது வரப்போகிறது இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்க. என்ன கோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும். ஸோ காமர்ஸ் என்ன இருந்தாலும் ஒரு பிகாம் படிச்சா 10,000 தான் சேலரி, ஒரு 15,000 தான் சேலரி, என்னங்க அதை படிக்கிறவங்க படிக்காமல் இருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறது. ஒரு பிகாம் படிச்சா ஒரு 50,000 தான் சேலரி கொடுக்குறாங்க, அப்போ நான் வந்து ஃபர்தராக ஒரு பிஜி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போயிடுது. சரி, அப்படி என்னதான் இருந்தாலும் பார்த்தா 25,000 சேலரி மேலே போக மாட்டேங்குது. அப்போ லைஃப்பில் நான் ஃபியூச்சரில் வந்து நான் என்னைக்கு நான் லைஃப்பில் 1 லேக் வாங்குறது? அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐடி ரிலேட்டடாக நான் போக போகிறேன். ஓகேங்களா, எனக்கு லைஃப்பில் எனக்கு என்ன பண்ண தெரியல, இல்லை எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டவுட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும்ல. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிகாம் படிச்சா 15,000 தான் சேலரி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொஞ்சம் தள்ளி வைங்க. இந்த கார்பரேட் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டுக்குள்ள வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஐடி நீங்க சொல்றீங்க அப்படின்னா ஐடி வந்து எவ்வளவு இருக்குல்ல. இப்போ நமக்கு ஒரு காமர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு யூஎஸ் பேஸ்ட் அக்கௌண்டிங், யூகே பேஸ்ட் அக்கௌண்டிங், அதாவது ஆஸ்திரேலியா பேஸ்ட் அக்கௌண்டிங், அமெரிக்கா பேஸ்ட் அக்கௌண்டிங் எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம அதை பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, அங்கெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸோட இருந்தீங்கன்னா சேலரி எவ்வளவு வாங்க முடியும்? ஒரு நார்மல் பிகாம் அப்படிங்கிற ஒரு டிகிரி வச்சு நீங்க வந்து 35,000 40,000 அப்படிங்கிறது சேலரி இப்போ வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, அப்ப அதுக்கு எந்த மாதிரி கோர்ஸ் பண்ணணும், எப்படி பண்ணால் அங்கெல்லாம் போக முடியும் அப்படிங்கிறது இருக்குல்ல. 35,000 40,000 ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் ஆகி நின்றோம். உங்களுக்கும் 1 லேக் வாங்கணும்னு ஆசை இருக்கும்ல. ப்ரோ நான் பிஜி பண்ண மாட்டேன், பிகாம் கையில் வச்சிருக்கேன், வேறு ஏதாவது அடிஷனலாக வந்து ஒரு சும்மா ஒரு 2 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் அடிஷனலாக பண்ணிட்டு நானும் ஒரு 1 லேக் சேலரி வாங்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது ப்ரோ. ஒரு ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லேக் வாங்குறாங்க, 1 லேக் 50 வாங்குறாங்க. அந்த மாதிரி ஆசை எனக்கும் இருக்குது ப்ரோ, என் ஃபேமிலி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் ப்ரோ அப்படிங்கிற மிகப்பெரிய எனக்கு ஆசை இருக்குது ப்ரோ அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் ஷார்ட்ஸாக வந்து நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ நீங்கள் பேரண்ட்ஸும் பார்ப்பீங்க, இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் பார்ப்பீங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக அந்த கமெண்ட் செக்ஷனில் நான் சொல்லியிருக்கதை ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டையும் தென் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க லைஃபுக்கு இது செட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டால் கூட வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 40,000 1 லேக் வரைக்கும் சேலரி அப்படிங்கிறது வாங்க முடியும் டெஃபினட்டாக. ஓகே, ஸோ அதுக்கு ஒரு சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பார்க்கலாம்.